சகோதரர்களே, இந்த சுன்னத்து வல் ஜமாஅத்தின் அணியின் வலிமையையும் கம்பீரத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க காலையில இருக்கிறோம் 5 பேர், அந்த 5 பேர்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அவங்க முதல் அமர்வில் இருந்தபோது இருந்தவர்களை பிறகு மாற்றினார்கள், பிறகும் மாற்றினார்கள். கடைசியில் அணியை சேர்ந்தவர்களால் தொண்டர்களால் பதில் சொல்ல முடியாது என்பதை உணர்ந்த போது அணியின் தலைவர் வந்தார். தலைவர் வந்த போதாவது சரியான பதிலை சொன்னாரா? நாங்கள் கேட்ட 8 கேள்விகள் இப்போதும் எஞ்சி இருக்கிறது. தலைவர் வந்த போதும் பதில் சொல்ல முடியவில்லை. இன்னக லா துஸ்மிஉல் மௌதா என்று சொல்லக்கூடிய ஆயத்துல இறந்தவர்கள் கேட்பார்கள் என்று இருக்குதான்னு கேட்டோம். அதுக்கு தலைவர் பதில் சொல்லல. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள், இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் இருக்குதான் கேட்டோம். தலைவர் பதில் சொல்லல. அல்லாஹ்வுக்கு பல இடங்களில் இருந்து ஒரே நேரத்தில் பல மனிதர்கள் கேட்டால் உதவு கேட்கும் சக்தி அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான் உரியது என்பதை கேட்டோம். தலைவர் பதில் சொல்லவில்லை. ஒரே ஒருவர் மட்டும் அழைத்தால் அதை பற்றிய நிலைப்பாட்டு என்ன என்பதை கேட்டோம். தலைவர் பதில் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களுக்கு மட்டும்தான் மறைவான விஷயங்கள் அறிவிக்கப்படும், மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு நபி அல்லாத குழந்தைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கேட்டோம். அதற்கும் தலைவர் பதில் சொல்லவில்லை. தலைவர் நமது அணியின் தலைவர் கேட்டார்கள், என்று சொல்லக்கூடிய ஆயத்தை அடிப்படையா வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தினி தான் நாங்க நம்புறோம், அந்த நம்பிக்கை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்காதா அப்படின்னு எங்க தலைவர் கேட்டாங்க. ஆனா அங்க தலைவர் வந்த பின்னாடியும் பதில் சொல்ல முடியல. கடைசியில தலைவர் பேசுறது என்னன்னு தெரியுமா? எங்கள் பக்கம் நெருங்கி வருகிறார். என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹு தஆலா ஒவ்வொருவர்களுக்கு படைப்புகளுக்கு பல சக்திகளையும் கொடுப்பான். ஆனா கொடுத்ததோ யாருக்கு கொடுத்தானோ அவங்களுக்கு கொடுத்தா நம்பி இருக்கணும். லேப்டாப் இருக்கிற ஆளை பத்தி என்ன நினைக்க கூடாது? 10 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன் நினைக்க கூடாது. அதுதான் நாங்களும் சொல்றோம். அப்புறம் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, எல்லா மூமின்களும் உதவுவார்களா அப்படின்னு குர்ஆன்ல இருக்குதான்னு கேட்டாங்க. நாங்க அதற்குரிய பதிலை ஆதாரத்தை ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டோம். வேறு விஷயம், நீங்க காலைல பத்திரிகைகளை காட்டினீங்க இல்லையா என்று சொல்லி ஒரு பதிலை சொன்னாங்க. இந்த பதிலை ஏன் காலையில சொல்லல? மௌலிது சம்பந்தமான அமர்வில் நாங்கள் பத்திரிகைகளை காட்டி பல கேள்விகளை கேட்டோம். அப்போது நீண்ட நெடிய மௌனத்தை பதிலாக தந்தவர்கள் இப்போது பத்திரிகைகளை காட்டினீங்கல்ல என்று சொல்லி பதில் சொல்றாங்க. நாம சொல்றோம் எல்லா மூமின்களுக்கும் உதவும் சக்தி இருக்கிறது. ஆயத் என்ன? மாயிதாவின் 55வது வசனம், இன்னமா வலியுக்குமுல்லாஹு வரசூலுஹு வல்லதீன ஆமனு, நிச்சயமாக உங்களுடைய உதவியாளர்கள் அல்லாஹுவாகும் அவனுடைய ரசூலாகும் ஈமான் கொண்ட மக்களாகும், எல்லா மூமின்களும் உதவுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். இதைத்தான் தலைவர் கேட்டார்கள். இறந்தவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரம் வைக்காம ஒரு வசனத்தை கொண்டு வந்தாங்க. அல்லாதவங்களையும் வணங்குறீங்க, அவங்கள நீங்க அழைச்சு பாருங்க, அது பதில் கொடுக்கமா பார்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல மையத்தின இருக்கு. சரி, இதுதான் அளவுகோல்னு சொன்னா, ஒரு ஆள் உயிரா உள்ளவரை வணங்குறான், சாய்பாபா வணங்குறான்னு வச்சுக்கிறோங்க, கூப்பிடுறான், காயில் உலமா உள்ளதா? எப்படி பார்க்கணும்? அதான் சொல்றோம். அல்லாதவங்க மையத்தை வழங்கினாதான் மையத்து கேட்காதா? அப்ப உயிரா உள்ளவங்களை வழங்கினா அவன் கேட்பானா? அப்ப இந்த வசனம் அடிபட்டு போத. அதனாலதான் எதை எப்படி புரியணுமோ அப்படி புரிங்கிறோம். வசனத்துல குளறுபடியே கிடையாதுங்கிறத எங்க நிலைப்பாடு. நீங்க எப்படி வழங்கி வச்சிருக்கேன்னு தான் நாங்க கேட்கிறோம். மையத்துகளுக்கு அது இருக்குன்னு சொன்னாக்கா அது லைச கமிதிரி செய்யும், அல்லா போல எதுவும் இல்லைன்னு அல்லா சொல்லி வச்சிருக்கிறான்னு அந்த வசனத்துக்கு முரண்பாடு அப்படின்னு சொல்றீங்களே, அதனாலதான் கேட்கிறோம். அதே இறைவன் நான் உயிர் கொடுப்பேன் அப்படிங்கிறான். அதே இறைவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர் கொடுப்பேன் சொல்றானே, நீங்க அல்லா போல இது இருக்காதுன்னு சொல்றீங்களே, அப்ப இறைவன் இப்படி சொல்லி இருக்கிறதுடைய மீனிங் என்ன, அர்த்தம் என்ன, நீங்க எப்படி வழங்கி கேட்கிறோம். நாங்க தான் தெளிவாக சொல்லிவிட்டோமே. உண்மையான சக்தி
அல்லாஹ் ஒருவனுக்கு தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சுயமான சக்தி இல்ல, அல்லாஹ் கொடுத்தது. நாங்க தான் விளங்கி விட்டோம். குளறுபடி இல்லைன்னு நாங்க தானே சொல்றோம். உங்கள்கிட்ட கேட்கற நீங்க எப்படி விளங்கி வச்சிருக்கேன்? அப்ப குளறுபடி அங்கதான் இருக்குது. அப்ப அவங்க சொல்லணும் நாங்களும் இப்படிதான் வழங்கி இருக்கிறோம். அப்ப என்ன சொல்லணும்? அப்ப சுயமான சக்தி உயிரால் உங்களுக்கு இல்ல, அதே போலதான் மையத்துகளுக்கு இல்ல. அங்கேயும் போட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உயிர் உள்ளவர் இறந்து போனவர் ஏன் பிரிக்கிறீங்க? அப்ப ஒவ்வொரு வசனம் தெளிவாக இருக்கிறது. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குறிப்பிட்டதுதான் தெரியும், எல்லாம் தெரியும் என்பதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. ஏன் இல்ல? குர்ஆனை படிச்சா தெரியும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வ அல்லமக மா லம் தகுன் தஅலம் அப்படின்னு சொல்லிட்டான். உங்களுக்கு என்ன தெரியலையோ அதை கற்று தந்தான். அப்ப இது தெரியாததுல இதை கற்றுக் கொடுத்தான், அதை கற்றுக் கொடுத்தல. அப்படி இருக்காங்க. உங்களுக்கு எது தெரியாது அது அல்லாஹ் சொல்லி தந்துட்டாங்கிறான். முடிஞ்சு போச்சே. எல்லாம் தான் தெரியும் தெரியுது அந்த வசனத்துல. சிலதுதான் அப்படின்னு அந்த வசனத்துல இருக்குதா? நாங்க எது சொன்னாலும் ஆதாரத்தில் வைக்கிறோம். குர்ஆனை இப்படி சொன்னோம்ல, ஆதாரத்தை வச்சுட்டோம் குர்ஆன்ல இருந்து. ஆனா இந்த விவாதத்துடைய பலன் என்ன தெரியுமா? இதுக்கு முன்பாக பேச அந்த அணியிலேருந்து ஒரு சொன்னாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் இறந்து போனாலும் அவங்களுக்கு விளங்கும் அப்படின்றாரு. இதுதான் இந்த விவாதத்துடைய வெற்றி. இந்த அளவுக்கு வந்தது பெருசு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியும் ஆனா வழிமாறுகளுக்கு முடியுங்கிறது எப்படி அப்படின்றாங்க. சரி, இது வரைக்கும் வந்ததே நமக்கு வெற்றி தான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறியும் ஆற்றல் உண்டு அப்படிங்கிற ஒப்புக்கொண்டாங்களே மையத்தானாலும், இது முதல் வெற்றி. அடுத்ததாக இந்த மௌத்தா அப்படிங்கிறதுக்கு முரண்பட்ட கருத்துங்கிறதெல்லாம் இல்லைங்க. இப்ப இதுக்கு முன்பு நம்முடைய அணில சொன்னாங்கல்ல மௌத்தானா காபிர் கண்டு, உண்மையான அர்த்தம் அதுதான். அது சொன்னாக்கா அது ஒன்று நீங்க விளக்கம் கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கிறத வச்சு அடிச்சிடுறது நாங்க. ஏன்னா மௌத்தானா மையத்திலே வைங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் போய் நீங்க கேட்க முடியாதுன்னு அல்லாஹ் சொன்னா, மையத்து கேட்கான்னு சொல்லல, டைரக்டா வச்சிருது. ஆனா உண்மை அர்த்தம் என்ன தெரியுமில? காபிர்கள் தான். அல்லாஹ் சொல்றான், இந்த மூத்தா போனான்டா உள்ள மூத்தா போனவன் இவனை நீங்க கேட்க வைக்க முடியாதுன்னா அர்த்தம், ஒப்புக்கொள்ள வைக்க முடியாதுன்னு அர்த்தங்க. நமக்குள்ளோட சொல்லுவோம், ஒரு ஆளை பார்த்து சொல்லிட்டேன் இப்படி நான் பாப்பேன், அந்த ஆள் சொல்லுவான் நான் கேட்க மாட்டேங்க, கேட்க மாட்டேன்னு சொன்னா காது மூடிக்கிறேன்னு அர்த்தமா? அவன் காதல கேட்டுட்டு தான் இருக்கான், ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு அர்த்தம். உடனே இவர் சொல்லாரு, கேட்க மாட்டியா நீ, கேட்க வைக்கிறேன்டா பாரு. அப்படின்னா என்ன? காதை சரி பண்ணி உன கேட்க வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா? டாக்டர் கூட்டி போய் சரி பண்ணி கேட்க வைக்கிறேன் அர்த்தமா? ஒப்புக்கொள்ள வைப்பேன் அர்த்தம். இது எல்லா நடைமுறையும் இருக்குதுங்க. இது அரபியிலே அப்படி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, தொழுகையில கூட சமியா அல்லாஹ் லிமன் ஹமிதாங்கிறோம். சமியாண்டா அர்த்தம் கேட்டான்னு அர்த்தம். அந்த அர்த்தம் அங்க ஒத்து வருமா? சமியா அல்லாஹ் லிமன் ஹமிதா, யார் இறைவனை போலுகிறார்களோ அந்த மனிதரை அல்லாஹ் கேட்கிறான் அப்படி ஒத்து வருமா? அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான் அர்த்தம். இது எல்லா மொழியிலும் இருக்குது. சரி, இது உண்மையான மையத்து இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? அந்த வசனத்துடைய கடைசி தான். இப்ப அறகுறையா நாங்க ஓதுறோம்னாங்க, உண்மையில ஓதக்கூடிய அவங்க தாங்கிறதுக்கு இது ஆதாரம். இன்னைக்கு லாத்து சுமோத்தாவோட ஏன் நிப்பாட்டினீங்க? அதுவும் போகணும்ல. வலாத்து சுமோ சும்மா துவா, செவிடனை நீங்க கேட்க வைக்க முடியாது அப்படின்னா அந்த காது செவிடா போகணும்னு அர்த்தமா? இது சொல்றதுக்கு அல்ல வசனத்தை இருக்க வைக்கணுமே. செவிட காது வைக்கிறது ஊர் அறிந்த விஷயம் தானே, இதுக்கு அல்லாஹ்வுடைய வசனத்தை இருக்க வைக்கணுமே. உங்களுக்கு இது நல்லா விளங்கிருங்க. யாரெல்லாம் செவிடனா இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் காது கேட்காது, நீ கேட்கும். அதான் உண்மையை காது இருந்தும் செவிடங்கிற அவனுக்கு இறங்கினது இது. இந்த செவிடனுக்கு ஊருக்கு மக்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா சொல்லி தான் தெரியணுங்கிறது இல்ல. அடுத்து பாருங்க அந்த வசந்த கடைசி, இதா வல்ல முதுபிரீன், அவர்கள் உங்களை புறக்கணித்து சென்றால். எவ்வளவு நல்லது. மையத்தின்னு அர்த்தம் இங்க வச்சுங்கன்னு வச்சுக்கிறீங்க. அங்க மையத்தை எப்படி புறக்கணிச்சு போகும்? இறந்து போன மையத்தை கட்டில வச்சா கட்டில இருக்கும், கபர்ல வச்சா கபர்ல இருக்கும். நம்மளுக்கு ஓடுமே. அல்ல என்ன சொல்றான்? உங்களை புறக்கணித்து போனா கேட்க வைக்க முடியாது. அப்ப இதுல இருந்தே வழங்குது. இவ்வளவு ஆதாரத்து அடிப்படையில அது உண்மையிலேயே உள்ளம் மரணித்து போனவர்கள், அதுதான் யதார்த்தம். அதை தான் எங்க அணியத்தான் சொன்னாங்க. நீங்க இதெல்லாம் விளக்கும் அப்படிங்க சொல்லிங்கிறனாலதான் இருக்கிற அந்த வார்த்தையை வச்ச மையத்து தான். நீங்க மையத்து கேட்காங்கிற எங்க இருக்கு அப்படி பிடிக்கிறோம், எங்கிட்டு வந்தாலும் பிடிப்போம். இதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை கொடுக்கறதா சொன்னா அல்லாஹ் சொல்றான், நம்ம நம்புறோம் அப்படிங்கிறாங்க. அதோட வச்சுக்கிறணும், அதுக்கு மேல போக கூடாது. அப்படியா? இப்ப நான் கேட்கற கேள்விக்கு நீங்க அடுத்து சொல்லணும். இப்போ ஒரு ஆள் ஒரு தம்பதியருக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, குழந்தை பேரு மருத்துவமனைக்கு போகலாமா கேட்கலாம்.